டெல்லியில் நேற்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் பேரணி நடத்தியபோது வெடித்த வன்முறையில் போலீசார் மற்றும் போராட்டக்காரர்களிடையே ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த சோனு குமாருடன் எமது செய்தியாளர் பாரதி ராஜா கலந்துரையாடுகிறார். அதனை பார்க்கலாம். டெல்லியில் நேற்று ஒரு போராட்ட கிழமை நடந்தது. குறிப்பா கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி, இந்த நீட் தேர்வு தொடர்பாக 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி பாராளுமன்றத்தை நோக்கி பேரணியாக நடந்து செல்ல முயன்றனர். அப்போது வெடித்த வன்முறையில் பலர் காயமடைஞ்சாங்க. அதுல பேதபாகமே இல்லை. போலீசாரும் காயமடைஞ்சாங்க, போராட்டக்காரர்களும் காயமடைஞ்சாங்க, பொதுமக்கள் சிலரும் காயமடைஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த போராட்டம் எப்படி நடந்தது, அமைதியாக நடந்த பேரணி எப்படி போராட்டமா வன்முறையா மாறிச்சு அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு அதுல காயமடைந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த बिहार சேர்ந்த सोनू कुमार இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். सर आप बिहार से है ना, इधर क्या काम कर रहे हैं? बिहार से दिल्ली में रहता हूँ मैं, और यहाँ पे मैं ऊबर चलाता हूँ. ये रही मेरी आईडी. அதாவது நான் பீகாரை சேர்ந்தவன், டெல்லியில இருந்து வேலை பார்க்குறேன். நான் எனக்கு யூபர் ஓலா बाइक टैक्सी ஓட்டுறவர் அப்படின்னு சொல்றாரு. सो कल क्या हुआ भाई? कल प्रोटेस्ट था ना, शांत से प्रोटेस्ट शुरू किया, किधर वो प्रोटेस्ट वायलेंस हो गया? सुबह मॉर्निंग में लोग अपने बहुत दूर दूर से लोग आना स्टार्ट यहाँ पे हुए, और सभी स्टूडेंट्स, और कोई भी बड़ा आदमी नहीं था ज़्यादा इसमें, और बड़े लोगों की गाइडेंस हमें चाहिए होती है, इसलिए कुछ लोग थे हमारे बीच में. लेकिन सभी बच्चे स्टूडेंट्स यहाँ बाहर से दिल्ली में आए थे, और मैं भी उन्हीं की तरह एक आम आदमी की तरह यहाँ पे आया, इस प्रोटेस्ट में शामिल हुआ, और मैंने कवर भी किया. मैंने काफ़ी सारी वीडियोस बनाई हैं जिसमें मैंने लोगों को देखा यहाँ पे सब शांतिपूर्ण तरीके से यहाँ पे प्रोटेस्ट को वो कर रहे थे. और जो लोग उधर के सांसद भवन की तरफ चलना स्टार्ट किया, तो आगे की ओर जो रास्ता है वहाँ से लोगों को खदेड़ना स्टार्ट किया गया. मैं वहाँ पे वो जो लास्ट वाला पेड़ दिखाई दे रहा होगा आपको, वहाँ पे मैं खड़ा था बीच में, और लोगों को भागते हुए देखा. तो एकाएक है ना, शाम को 4 बजे से 5 बजे के बीच में लोग भागना स्टार्ट किए. तो मैं भी लोगों को समझा रहा था कि प्लीज़ अपनी अपनी जगह पे खड़े रहो, कोई भागो दौड़ो नहीं. लेकिन उन्होंने हमारे ऊपर गैस के आंसू के गोले छोड़े, उसके बाद हवा में बम फोड़े, हवाई बम, नोट जमीनी बम, हवा में बम फोड़े, जिससे लोगों की भीड़ तितर-बितर, उससे आंखें, नाक, गला सब जलने लगा था लोगों का. ये स्किन बहुत ज़्यादा वो होने लगी. उसके बाद भी लोगों को भगाया गया यहाँ से. यहाँ पे कल लाखों से ज़्यादा भीड़ थी, लाखों से ज़्यादा लोगों के बीच में गर्मी, सफोकेशन, इनसे खुद ही त्रस्ती, ऊपर से आंसू गैस के गोले. हम इंसान हैं, हम कोई जानवर और जीव जंतु नहीं है. हम अपने लिए, आपके लिए आवाज़ उठा रहे हैं. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேற்று இந்த போராட்டம் யாருக்கும் அழைப்பு விடுக்கல, இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அவர் உட்பட மாணவர்கள் ஏராளமான பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஏராளமான பேர், பல்லாயிரக்கணக்கான பேர் வந்தாங்க. அமைதியான முறையில் தான் போராட்டம் தொடங்கிச்சு. பேரணி அமைதியான முறையில் தான் நடந்து போனாங்க. ஆனால் ஒரு 5 மணி வாக்கில் இந்த பிரச்சனையானது பெருசாகிடுச்சு. ஏன்னா திடீர்னு அந்த பேரணி போன மக்கள்லாம் திரும்பி ஓடி வர ஆரம்பிச்சாங்க. என்னன்னு பார்த்தா, ஒரு பக்கம் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள், காற்றுல வெடி அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எங்கள் மீது நடத்தினார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நாங்க ரொம்ப அமைதியான முறையில் தான் போராட்டம் நடத்த முயற்சி பண்ணோம். ஆனால் எப்படி வன்முறை வெடிச்சதுன்னே தெரியல. நாங்கள் அமைதியா இருங்கன்னு எல்லாம் எங்களுக்குள்ள சொல்லிட்டாலும் கூட தொடர்ந்து அந்த வன்முறை அப்படின்றது வந்து எங்களால் கட்டுப்படுத்தவே முடியல. பலர் இதுல ஓடி போக முடியாமல் இந்த நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டாங்க. மூச்சு திணறி அந்த மாதிரி பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இவர் கூட காயமடைஞ்சிருக்கான்னு சொல்றாரு. இவர் எப்படி போலீஸ் தாக்குதலில் காயமடைஞ்சாரு அப்படின்றத பார்க்கலாம். அப்ப போலீஸ் आपको मारा करके बोला ना, किधर मारा है सर? मैं वहाँ पे खड़ा था. मैंने पहले तो मैं भी किधर गाया हुआ, किधर? यहाँ मुझे ये देखिए, यहाँ पे ये मारा है, यहाँ पे भी है चोट. ठीक है, पैंट उतारने का नहीं होगा. उसके बाद ये यहाँ पे, उसके बाद यहाँ पे भी इतनी तेज मारा है, तोड़ दिया है. मैंने सिर्फ एक क्वेश्चन किया. मैं हिंदुस्तानी हूँ, भारत का नागरिक हूँ, एक आम नागरिक. मैं टैक्स पेयर हूँ. मेरे ऊबर आईडी के थ्रू आप लोगों को टैक्स जाता है. मैं वहाँ पे खड़ा था. मैंने बस इन लोगों से, आप इन्हें दिखा सकते हैं इस साइड में, इन लोगों से बस एक क्वेश्चन किया. सर 5 साल पहले, 10 ईयर्स पहले
आपका ने आरपीएफ एग्जाम दिया था, दिल्ली पुलिस एग्जाम दिया था, आपका एग्जाम लीक हो जाता। हम नीट या अदर या कोई पॉलिटिकल का सपोर्ट नहीं करते। मैं नॉर्मली मैं आया था उसमें, मैंने बस ये क्वेश्चन किया कि आपका एग्जाम लीक हो जाता तो क्या आप यहाँ पे खड़े होते? क्या आप यहाँ खड़े होते? नहीं। इतने में 4 से 6 बंदे आए, 4 से 6, और फिर ऊपर से पीछे से और भी आए। उन्होंने सबने मिलकर मुझे मारा, जिसकी मैं वीडियो दिखा देता हूँ। இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேற்று போராட்டத்தின் போது போலீஸ்காரங்களை பார்த்து நாங்கள் ஒரே கேள்வி தான் கேட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு எப்படி நீட் வினாத்தாள் லீக் ஆச்சோ அதே மாதிரி உங்க தேர்வோட வினாத்தாள் லீக் ஆகி வேற ஒருத்தர் பயனாளியா இருந்தா நீங்க எப்படி இந்த இடத்துல நின்றுருப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பின. அதன் பிறகுதான் என் மேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்றத சோனு அவர்கள் பதிவு பண்றாரு. उसका बाद में क्या हुआ? उसके बाद सबने मिलकर मुझे खूब मारा। उसके बाद है ना, जो मुझे दर्द उस समय तो नहीं फील हुआ, लेकिन थोड़ी देर बाद 5 मिनट्स बाद मुझे इतना पेन स्टार्ट हुआ था। मैं बड़ी मुश्किल से, मैं एक साइड में, मुझे कई लोगों ने बचाया, उन्होंने घसीट के मुझे साइड में रखा, बचाया सेफली। उसके बाद उन्होंने दवाई दी मुझे, मैंने खाई, तब जाके मैं शाम को 7 बजे यहाँ से गया हूँ मैं कल। என்ன சொல்றாருன்னா, இந்த காயம் அடைந்த பிறகு, அதாவது அடி வாங்கின பிறகு என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல, நடக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் கூட்டு போய், பொதுமக்கள் கூட்டு போய் மருந்து கொடுத்து என்ன ஆசுவாசப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 7 மணி போல நான் இங்கேருந்து கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்றாரு. भाई आपका डिमांड क्या है भाई? अभी मेरा डिमांड यही है कि जो गलती करता है उसको अपनी, जैसे मैं अभी अगर एक गलती करूँ राइड करने में, मैं किसी कस्टमर के साथ मिसबिहेव हल्का सही कर दूं, या मैं 5 रुपए एक्स्ट्रा मांग लूँ, 5 रुपीज ओनली, या 10 रुपीज, राउंड फिगर 83 रुपीज हुआ, मैंने 90 बोल दिया तो मेरी आईडी सस्पेंड कर देते हैं। क्योंकि दूसरे लोग मेरे कंप्लेंट कर देते हैं, जिसकी वजह से मेरी आईडी सस्पेंड हो जाती है। मुझे 24 घंटे तक मुझे वेट करना पड़ता है, मुझे 6 महीने तक वेट करना, मुझे दूसरी आईडी बनानी पड़ती है। यहाँ पे नीट पर बॉय पर गर्ल 5 to 10 लाख रुपीज स्पेंड करता है एक फैमिली। भाई 5 to 10 लाख रुपीज एक फैमिली एक बच्चे पे स्पेंड करता है। अब मल्टीप्लाई करो, गवर्नमेंट वो है डाटा, 1,22,000 बच्चे, 22 लाख बच्चों ने नीट का एग्जाम दिया। कोई गलत मल्टीप्लाई करके देख लीजिएगा कितने अरबों का घोटाला हुआ होगा उसमें। இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் டாக்ஸி ஓட்டும் போது ஒரு 83 ரூபா சார்ஜ் வந்து நான் 90 ரூபாய் வாங்கிட்டேன் அப்படின்னா என் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என் ஐடியை சஸ்பெண்ட் பண்றாங்க. அவ்வளோ தெளிவா நடவடிக்கை எடுக்கும்போது தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அதை தான் என்னுடைய வாதமா முன்வைக்கிறேன் அப்படின்னு சோனுகுமார் பதிவு பண்றாரு. நேற்று நடந்த வன்முறைக்கு யார் காரணமா இருந்தாலும் வன்முறை ஒரு போராட்டத்திற்கு தீர்வு அல்ல, ஒரு விஷயத்திற்கு தீர்வு அல்ல அப்படின்றத தொடர்ந்து நம்ம நினைவில் வச்சுக்கணும். அமைதியாக தொடர்ந்த போராட்டம் வன்முறையாக மாறியது. ஆனா நேற்று வன்முறையா மாறி முடிஞ்சிருச்சு இல்லையா? வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா போராட்டம் இன்னும் முடியலங்க. அமைதியான போராட்டம் ஜந்தர் மந்தர்ல இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்ஸோட நம்ம தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.